வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நமது அரசை தூக்கி எறிவதுதான் எதிர்க்கட்சிகளின் நோக்கம். பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு எல்.கே. அத்வானிக்கு அழைப்பு. ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சத்ரா அறக்கட்டளை தகவல். வெள்ள நிவாரண பண பலன்களை வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும். தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. 17வது IPL ஏலம். இளம் வீரர்களை தட்டி தூக்கிய சென்னை அணி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நமது அரசை தூக்கி எறிவதுதான் எதிர்க்கட்சிகளின் நோக்கம் என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவைக்குள் பலத்த பாதுகாப்பையும் மீறி 2 நபர்கள் அத்துமீறி நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் புயலை கிளப்பியுள்ளது. நாடாளுமன்ற அவைக்குள் சிலர் அத்துமீறலில் ஈடுபட்டது பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிக்கை அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன. அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்ததாக கூறி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடுத்தடுத்து சஸ்பெண்ட் செய்யப்படுகின்றனர். இன்று மேலும் 49 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதன் மூலம் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 92ஆக உயர்ந்தது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் பாஜக நாடாளுமன்ற கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது நாடாளுமன்ற அத்துமீறல் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளது கவலை அளிக்கிறது எனவும், சில எதிர்க்கட்சிகள் இந்த செயலை நியாயப்படுத்த முயற்சிப்பது மேலும் கவலை அளிக்கிறது என்றும், நமது அரசாங்கத்தை தூக்கி எறிவதுதான் எதிர்க்கட்சிகளின் நோக்கம் என்றும், ஆனால் நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்வதே நமது அரசின் இலக்கு என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வரவேண்டாம் என்று கூறிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அறக்கட்டளை சார்பிலான குழு இன்று எல்.கே. அத்வானியை நேரில் சந்தித்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளது. அயோத்தியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ராமர் கோயில் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. ஜனவரி 22ஆம் தேதியன்று அயோத்தியில் ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சத்ரா அறக்கட்டளை சார்பில் நாடு முழுவதும் உள்ள புனிதர்கள், பாதிரியார்கள் மற்றும் மத தலைவர்களை அழைப்பது மட்டுமல்லாமல் 1992ஆம் ஆண்டில் அயோத்தி பகுதியில் நிர்வகித்த முன்னாள் மற்றும் தற்போதைய நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முக்கிய தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகள், நடிகர்கள் மற்றும் பத்ம விருதுகளுடன் கௌரவிக்கப்பட்ட நபர்கள் என்று விருந்தினர் பட்டியல் பெரிதாக உள்ளது என்றும், தொழிலதிபர்கள், நடிகர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளை உள்ளடக்கிய பட்டியல் கவனமாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது என்றும் அறக்கட்டளையின் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக நிறுவன உறுப்பினரான அத்வானி மற்றும் ஜோஷியை விழாவிற்கு அழைப்பதற்கு 3 பேர் கொண்ட குழுவினர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவை சந்தித்து பேசியுள்ளதாக அறக்கட்டளையின் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வரவேண்டாம் என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அறக்கட்டளை சார்பிலான குழு இன்று எல்.கே. அத்வானியை நேரில் சந்தித்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தது. பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம் போன்ற பண பலன்களை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. சென்னிமலை சிறகிரி முருகன் தொடக்க நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் மோசடிகளை தடுக்க அரசு திட்டமிட்டாலும் ஏமாற்றுவோர் புதுமையான வழிகளை தேடுகின்றனர் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம் போன்ற பண பலன்களை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. மேலும் நிவாரணங்களை வங்கிக் கணக்கில் செலுத்தும் போது
பயனாளிகள் தாங்கள் சார்ந்துள்ள சங்கங்களை அணுக வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் நேரமும் மிச்சமாகும் என்றும் மோசடிகளை தடுக்க அரசு திட்டமிட்டாலும் ஏமாற்றுவோர் புதுமையான வழிகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றனர் என சென்னிமலை சிறகிரி முருகன் தொடக்க நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி யோசனை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் ஏலத்தில் இந்தியாவின் ஷர்துல் தாக்கூர் மற்றும் நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திராவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் வாங்கியது. துபாயில் 17வது ஐபிஎல் 2024ஆம் ஆண்டிற்கான ஏலம் நடைபெற்றது. நியூசிலாந்து வீரரான ரேடில் மிட்சலை ரூபாய் 14 கோடிக்கு சென்னை அணி ஏலத்தில் வாங்கியது. இந்திய பந்து வீச்சாளரான ஹர்ஷல் பட்டேலை ரூபாய் 11.75 கோடிக்கு பஞ்சாப் அணி ஏலத்தில் வாங்கியது. இதேபோல் இந்திய ஆல்ரவுண்டரான ஷர்துல் தாக்கூரை ரூபாய் 4 கோடிக்கு சென்னை அணி ஏலத்தில் வாங்கியது. உலகக்கோப்பை தொடரில் அசத்திய இளம் வீரரான நியூசிலாந்தை சேர்ந்த ரச்சின் ரவீந்திராவை ரூபாய் 1.80 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் வாங்கியது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு மேயர் பிரியா நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டதன் பேரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் மீட்பு உபகரணங்களுடன் போர்வை, குடிநீர், ரொட்டி, பால் பவுடர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மேயர் பிரியா பங்கேற்று நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து மேயர் பிரியா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதற்கட்டமாக 100 ஹெச்பி திறன் கொண்ட 12 டீசல் பம்புகள், 50 ஹெச்பி திறன் கொண்ட 29 டீசல் மோட்டார் பம்புகள், 30 மின் மோட்டார் பம்புகள் என 71 மோட்டார் பம்புகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு வாகனம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் மீட்பு பணியாளர்களும் அனுப்பி வைத்துள்ளோம் என்றும் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றி வருகிறார்கள். தொடர்ந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. 5000 பிரெட்டு, பிஸ்கெட்டு, போர்வைகள், குடிநீர் போன்ற பொருட்கள் இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதலாக இன்று காலையே கிட்டத்தட்ட 400 கிலோகிராம் அளவிற்கு ஃப்ளைட் மூலியமாக இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. மதுரவாயிலில் அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கிறிஸ்துமஸ் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தென் மாவட்டங்கள் பெய்து வரும் கனமழை குறித்து முன்னதாகவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாமல் கோட்டை விட்டதாக குற்றம் சாட்டினார். அதாவது தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போன்று விருதுநகர் மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் மிக அதிக கனமழை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. அப்போ எச்சரிக்கை கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும் இந்த விடியாத அரசு? இப்போது இங்கேயும் கோட்டை விட்டுடுச்சு. எப்படி சென்னை மக்களுக்கு புயல் முன்கூட்டியே சொல்வதற்கு தயார்படுத்த நிலையில் கோட்டை விட்டதோ, அதே போல் இங்கேயும் கோட்டை விட்டது. 14ஆம் தேதி சொன்னதை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போட்ஸ் எல்லாம் நிறைய ஹையர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஃபிஷர்மேன் இருக்காங்க, அதே போல் தூத்துக்குடியில் ஃபிஷர்மேன் இருக்காங்க. திறந்திருக்கும் வீடுகளில் எல்லாம் நுழையும் கட்சி காங்கிரஸ் அல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய நாடாளுமன்றத்தில் 92 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்கம் செய்துள்ளார் பிரதமர் மோடி என்றும் நாடாளுமன்ற வரலாற்றில் இதுபோன்ற செயல் நடந்தது கிடையாது என்று கூறினார். பேரிடர் தொடர்பாக ஆளுநர் ஆலோசனை செய்வது தவறில்லை, அங்கு சென்று அரசியல் பேசுவதுதான் தவறு என்று கருத்து தெரிவித்த அவர், அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கதவு எப்போதும் திறந்திருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதற்கு, திறந்திருக்கும் வீடுகளில் எல்லாம் நுழையும் கட்சி காங்கிரஸ் அல்ல என பதிலளித்தார்.
இதெல்லாம் கொடுமை, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி மட்டும் போல சர்வாதிகாரியாகவே மாறிவிட்டார்கள். இந்திய மக்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சி நாட்டு நலனுக்காக நிதி திரட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி காலத்தில் திலக் பெயரால் பாலகங்காதர திலகர் பெயரால் ஒரு நிதியை உருவாக்கினார்கள். அதே போல் இன்றைக்கு பாரத தேசத்தில் நிதியை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைவர் கேட்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள், பொதுமக்கள் எல்லோருமே அதற்கான நிதியை வழங்க வேண்டும். நிதியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு தொடர் கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழை பெய்தது. தொடர்ந்து பல மணி நேரமாக இடைவிடாது பெய்த அதிகனமழையால் இந்த 4 மாவட்டங்களிலும் வெள்ளம் சூழ்ந்தது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவுக்கு மழை அளவு பதிவாகியிருப்பதால் இரு மாவட்டங்களும் மழை வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள், வீடுகள், கோவில்கள், பேருந்து நிலையங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வீடுகளுக்குள் மக்கள் முடங்கி கிடக்கின்றனர். இந்நிலையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகங்கள் உத்தரவிட்டுள்ளன. தூத்துக்குடி வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த அனுஷ்யா என்ற 9 மாத கர்ப்பிணி பெண் அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கியிருந்தார். அப்போது மதுரையிலிருந்து ஹெலிகாப்டரில் சென்ற மீட்பு குழுவினர் துரிதமாக செயல்பட்டு கர்ப்பிணி பெண்ணை பத்திரமாக மீட்டனர். தற்போது மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சன்ரைஸ் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். நேரே நான் திருநெல்வேலிக்கு போயிருப்பாங்க போல அப்படின்னு நினச்சேன். நான் எதுவும் கேட்கல, எங்கே போகணுன்னு நாங்கள் திருநெல்வேலின்னு சொன்னேன். அப்புறம் திருநெல்வேலிக்கு அம்மா போகுது அப்படின்னா, இல்லைம்மா மதுரைக்கு போகிறோம் அப்படின்னாங்க. மதுரையில் இறங்கினா 3 ஊர் கலெக்டர் இருந்தாங்க, 3 மாவட்ட கலெக்டர். வடலூர் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. வடலூர் தனியார் திருமண மண்டபத்தில் வடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட சுமார் 10 வார்டுகளுக்கு முதற்கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தை குறிஞ்சிப்பாடி திமுக ஒன்றிய செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார். முகாமில் மின்சாரத்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, மின் இணைப்பு, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள ஆன்லைன் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் வடலூர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சொத்து வரி, குடிநீர் வரி ஆகியவற்றை செலுத்த சிறப்பு கவுண்டர்களும் திறக்கப்பட்டிருந்தது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான சேவைகளை பெற ஆன்லைனில் பதிவு செய்து கொண்டனர். குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டத்தில் அதிகாரிகளை கண்டித்து கவுன்சிலர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் தலைவர் சத்யானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து கட்சி கவுன்சிலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் அதிக அளவில் நிதி ஒதுக்கி ஒருதலைபட்சமாக அதிகாரிகள் செயல்படுவதாகவும் கூறி கருப்பு பேட்ஜ் அணிந்து தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் நகர போலீசார் மற்றும் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டு ஒன்றிய குழு கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. ராணிப்பேட்டை அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது.
ஜோலார்பேட்டையிலிருந்து மேல்பாக்கம் வழியாக ரேணிகுண்டா செல்லும் சரக்கு ரயிலை ராணிப்பேட்டை அருகே மகேந்திரவாடி ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு வழிவிடுவதற்காக லூப் லைன் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக சரக்கு ரயிலின் கடைசி கார்டு பெட்டியின் 2 சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு விலகி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பணியாளர்களுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். யாற்றில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் முக்கிய பாதையில் வழக்கம் போல் அனைத்து ரயில்களும் இயங்கிக் கொண்டு வருகிறது. ஸ்ரீ வைகுண்டம் அருகே வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே நாணல்காடு கிராமத்தில் கடந்த 3 நாட்களாக மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் வெள்ளத்தில் சிக்கினர். இந்நிலையில் சாலை துண்டிப்பும் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த மீட்புக் குழுவினர் அந்த கிராமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்டோரை மீட்டு வருகின்றனர். சாத்தான்குளத்தில் கனமழை காரணமாக நிறுத்தப்பட்ட பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டது. குறிப்பாக பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை மழை ஓய்ந்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை படிப்படியாக சீரடைந்து வருகிறது. இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்திலிருந்து பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியது. காசி தமிழ் சங்கமம் சார்பில் பொள்ளாச்சியிலிருந்து காசிக்கு செல்லும் பயணிகள் ரயிலை மாநில செயலாளர் விஜயலட்சுமி வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொள்ளாச்சியில் காசி தமிழ் சங்கம் சார்பில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ரயில் மூலம் காசிக்கு செல்லும் பயணிகள் ரயிலை வழி அனுப்பும் நிகழ்ச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடைபெற்றது. மத்திய அரசின் காசி தமிழ் சங்கமம் 2.0 திட்டத்தின் 7 விதமான பிரிவுகளில் மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், சுய தொழில் புரிபவர்கள் என தமிழ்நாட்டிலிருந்து 200 நபர்கள் வீதம் தேர்வு செய்யப்பட்டு ரயில் மூலம் காசிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய மாநில செயலாளர் விஜயலட்சுமி, காசிக்கு செல்லும் நிகழ்ச்சிக்கு பயணம் மற்றும் தங்கும் செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது என்றும் தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் உள்ள பந்தத்தை வலுப்படுத்தும் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பேணி காப்பதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் கூறினார். மேலும் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். திமுக முன்னாள் அமைச்சர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் திமுகவினர் அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர மற்றும் ஒன்றிய திமுக சார்பில் திமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்பழகன் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அவரின் படத்திற்கு நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மறைந்த அன்பழகன் உருவப்படத்திற்கு ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் அரசு, நகர்மன்ற உறுப்பினர்கள் முஷிரா இர்ஃபான், துணை செயலாளர் ஜம்புலிங்கம், தாட்டிமானப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் உள்ளிட்ட நகர ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குன்னூரில் மக்களுடன் முதல்வர் முகாம் துவங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் OMCA அருகே ஜான் சர்ச் அரங்கில் மக்களுடன் முதல்வர் முகாம் துவங்கப்பட்டது. இதில் குன்னூர் நகராட்சி பகுதியைச் சேர்ந்த 5 வார்டுகளில் மட்டும் முதற்கட்டமாக மனுக்கள் பெறப்படுகிறது. முகாமானது வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. முகாமை கோட்டாட்சியர் பூஷணகுமார் துவக்கி வைத்த நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டார். இதில் குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம், நகரமன்ற தலைவர் ஷீலா கேத்ரின், துணைத் தலைவர் வாசிம் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சம்மன் இல்லாமல் தமிழகத்திற்குள் ஆஜராகி கொண்டிருப்பதாக காங்கிரஸ் MLA EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் MLA EVKS
இளங்கோவன் கலந்து கொண்டு பொதுமக்கள் அளித்த மனு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சம்மன் இல்லாமல் தமிழகத்திற்குள் ஆஜராகிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்றும் கூறினார். மேலும் 38 ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்து உள்ளதாக கூறிய அவர், சென்னை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தார். ராகுல் காந்தி இருந்தார்கள். ஆனால் ஒரு மரியாதைக்கு கூட அவர்களுக்கு இந்த அம்மையார் வணக்கம் வைக்கவில்லை. குறைஞ்சபட்சம் அவருடைய வயதிற்காவது இந்த அம்மையார் மரியாதை தந்திருக்க வேண்டும். அதை இந்த அம்மையார் செய்யவில்லை. மாறாக தமிழ்நாட்டில் இந்த அம்மையாருக்கு என்ன வேலை என்று எனக்கு தெரியவில்லை. சம்மன் இல்லாமல் அடிக்கடி இங்கே ஆஜராகி கொண்டிருக்கின்றார்கள். அவர் தெலுங்கானாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போக வேண்டுமே தவிர தமிழ்நாட்டிற்குள் நுழையக்கூடாது. கரூரில் நடந்த நகரத்தார் பிள்ளையார் நோன்பு விழாவில் 1 கிலோ உப்பு 53,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. கரூர் மாவட்டம் வாழ்நாட்டுக்கோட்டையில் நகரத்தார் சமுதாய மக்களின் பிள்ளையார் நோன்பு விழா நகரத்தார் மக்கள் அமைப்பின் தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வழிபாட்டிற்காக பக்தர்களால் வழங்கப்பட்ட உப்பு, தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட 25 பொருட்களை சமூக அறங்களுக்கு நிதி திரட்டலுக்காக மேலை பழனியப்பன் ஏலம் நடத்தினார். இதில் 1 கிலோ உப்பு 53,000 ரூபாய்க்கும், மாலை 24,000 ரூபாய்க்கும், திருவிளக்கு 12,000 ரூபாய் என மொத்தம் சுமார் 3,000 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் நகரத்தார் சமுதாயத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவரும் எரியும் சுடருடன் கூடிய அந்த இளமாவை விழுங்கி நோன்பு களைந்து அதன் பிறகு இந்த விழாவினுடைய தொடர்ச்சியாக மங்களப் பொருட்கள் ஏலம் நடைபெற்றது. இதை இங்கு கூடியிருக்கிற பெருமக்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு கேட்டு நாயகர் சிலை 30,000 ரூபாய்க்கு ஏலம் சென்றிருக்கிறது. அதே போல 1 கிலோ உப்பு 52,000 ரூபாய்க்கு ஏலம் சென்றிருக்கிறது. கல்யாண மாலைகள் 25,000 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது. காமாட்சி விளக்கு 10,000 ரூபாய்க்கு. ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மக்கள் தேசம் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் பிறந்த நாளை ஒட்டி முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வெங்காடு கிராமத்தில் மக்கள் தேசம் கட்சி மாநில இளைஞர் அணி செயலாளர் ஆசை கதிரவனின் பிறந்தநாள் விழா கிழக்கு மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முதியோர் இல்லத்தில் உள்ள சுமார் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடினர். இதில் காஞ்சிபுரம் மற்றும் மக்கள் தேசம் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாங்குநேரியில் குளக்கரை உடைந்து விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்ததால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி இறைப்புவாரி ஊராட்சி பட்டர்புரத்தில் உள்ள பட்டர்புரம் குளம் மற்றும் கோக்கநேரி ஆகிய குளங்களில் சுமார் 250 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. விவசாய நிலங்களில் நஞ்சை, வாழை பயிரிடப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் 2 குளத்தின் கரைகள் உடைந்து விவசாய நிலங்களிலும் ஊருக்குள்ளும் வெள்ளம் புகுந்ததால் பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயம் ஃபுல்லாமே வயக்காடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு, அது போக இனிமேல் குளத்துலையும் இனிமேல் தண்ணி நிற்காது. குளத்து தண்ணி ஃபுல்லாக இனிமேல் வெளியே வந்தாச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஒரு குளத்தை கரெக்டான ஒரு பராமரிப்பு இருந்துச்சுன்னா நேரத்துக்கு குளத்தில் கரையை உடஞ்சிருக்காது. விவசாயம் நமக்கு இந்த லெவலில் பாதிப்படைஞ்சிருக்காது. பார்த்தீங்கன்னா இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு சுடுகாடு அமைத்து தரக்கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் உட்பட்ட குமாரகுப்பம் பகுதியில் சுமார் 20 இருளர் சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தினருக்கு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய நிலையில் அதில் வீடு கட்டி 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சுடுகாடு அமைத்து கொடுக்கவில்லை என கூறி அரசுக்கு பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதியை சேர்ந்த இருளர் சமூகத்தினர் தேமுதிக வளவனூர் பேரூராட்சி கழக செயலாளர் யுவராஜா தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் சுடுகாடு அமைத்து தரக்கோரி புகார் மனு அளித்தனர். வாய்க்காலில் புதைச்சதுனால இவங்களுக்கு சுடுகாடு அவசியம் திடீர்னு ஒரு இறப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு சுடுகாடு இல்லாதனால ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்கிறாங்க. அதனால் கலெக்டர் ஐயாவை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். இருளர் குடியிருப்பு மக்களுக்கு உடனடியாக
சுடுகாடு அமைத்து தருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழப்பாடியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர்கள் மீது வேன் மோதியதால் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் சென்றாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் மற்றும் சித்தையன் ஆகிய இருவரும் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்த போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஐயப்ப பக்தர்கள் வந்து கொண்டிருந்த வேன் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சுந்தர்ராஜன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சித்தையன் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி துணை வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த பிள்ளைப்பாக்கம் ஊராட்சியில் மிக்ஜாம் புயலால் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. மேலும் இந்த ஏரியிலிருந்து வெளியேறிய வெள்ள நீர் வீடுகளில் புகுந்ததால் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி கிராம மக்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புத்தூர் துணை வட்டாட்சியர் இந்திராணியிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட துணை வட்டாட்சியர் இந்திராணி இதுகுறித்து உரிய ஆய்வு செய்யப்படும் என்று கூறினார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி, வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நமது அரசை தூக்கி எறிவதுதான் எதிர்க்கட்சிகளின் நோக்கம். பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு LK அத்வானிக்கு அழைப்பு. ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சத்ரா அறக்கட்டளை தகவல். வெள்ள நிவாரண பண பலன்களை வங்கி கணக்கில் செலுத்துவதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும். தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. 17வது IPL ஏலம். இளம் வீரர்களை தட்டி தூக்கிய சென்னை அணி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.